பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலும் என்னுடைய ஊழியத்தின் சார்பில் எங்கள் குடும்பத்தார் சார்பிலும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் கூட ஏசப்பா இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் உங்களுக்காக நமக்காக கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நற்செய்திங்க. என்ன நற்செய்தி? நீங்கள் லூக்கா 2:10 பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. இந்த நற்செய்தினா என்னங்க? நற்செய்தி தாங்க கிறிஸ்மஸ்னா நற்செய்திங்க. அதாங்க கிறிஸ்மஸ். என்னங்க நற்செய்தி? இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனுஷன் நிறைய பேர்கிட்ட கடைப்பட்டுட்டாங்க. கடைப்பட்டு அவன் என்ன செய்துட்டான்னா, அந்த கடனுக்கு பயந்து எங்கேயோ ஓடி போகிறான். ஆனால் அவன் ஓடிப்போன இடத்துலையும் இந்த கடன்காரவங்களாம் தொடர்ந்து பிடிச்சு அவனை நெருக்கும் போது அந்த நேரத்தில் ஒருத்தர் போய் அந்த மனுஷனுடைய எல்லா கடன்களையும் நான் எடுத்து கட்டுறேன், அவரை விடுவிச்சிருங்கன்னு சொல்லி அவரை விடுவிச்சு அவரோட கடன்களை பூரா அடைக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ அடைக்கும் போது அந்த கடன்பட்ட மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும், அந்த விடுதலை எப்படி உணர்வார் பார்த்தீங்களா? அதுதாங்க கிறிஸ்மஸ். அதாவது இந்த பூமியில் பாவம் சாபம், அதே போல் பாவ சாபத்தினால் வர்ற அந்த வியாதி கொடூரங்கள், வீட்டில் பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து வளண்டு மனுஷன் ஒரு அடிமைத்தனத்தை ஐயோ என்னங்களை யாரும் விடுவிக்க முடியாதே, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இப்படி மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லி மனுஷனோட இருதயம் ஏங்கி தவிக்கும் போது தாங்க கடவுள் என்ன செய்தாராம்? மனு உருவெடுத்து இந்த பூமியில மனுக்குலத்தை மீட்பதற்காக பிறந்தாராங்க. அதுதாங்க கிறிஸ்மஸ். இன்னைக்கு அவர் உங்க வீட்டில் பிறக்கணும்னு ஆசைப்படுறாருங்க. கிறிஸ்து எங்க வர்றாரோ அங்க ஒரு நற்செய்தி என்ன தெரியுங்களா? விடுதலை. எதுல சிக்கியிருக்கீங்களோ, ஒருவேளை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை வியாதியா இருக்கலாம், எல்லா டாக்டரும் தொட்டு பார்த்துட்டு இவங்களை விடுவிக்கவே முடியாது, அவ்வளோதான், இவங்களுக்கு மரணம் தான், இவங்களுக்கு கடைசி நிமிடம் தான், கடைசி நாட்கள் கூட சொல்லலாங்க. ஆனால் இயேசு உங்கள் வீட்டில் வருவாருன்னு வச்சுக்கோங்களே, இன்னைக்கு உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸுங்க. அது என்னன்னா விடுதலைங்கிற கிறிஸ்மஸுங்க. ஒருவேளை கடன் பட்டிருக்கலாம், ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காமல் இருந்திருக்கலாம், அவ்வளோ நாள் தள்ளி போகலாம். எந்த பிரச்சனை நீங்கள் சிக்கியிருந்தாலுங்க, இன்னைக்கு ஏசப்பா உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிறக்க ஆசைப்படுறாரு. உங்களுக்குள்ள பாவத்திலேருந்து விடுவிக்கும்படியா உங்களுக்குள்ளே பிறக்க ஆசைப்படுறாருங்க. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையான கிறிஸ்மஸை நீங்கள் அனுபவிப்பீங்க. எப்படின்னா அந்த விடுதலை உங்களுக்கு வருங்க. அவர் வர்ற இடத்துல, அவர் வந்ததே இந்த பூமியில் எதுக்கு? விடுதலைக்காக தானங்க வந்தார், மனுக்குலத்தை மீட்பதற்காக தானங்க வந்தார். அந்த மீட்பு உங்களுக்கு வந்திருக்குங்க. இந்த பிரச்சனை இருந்தெல்லாம் விடுவிக்கப்படுவீங்க. நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க, உங்கள் குடும்பம் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. நீங்கள் கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தினாலே உங்கள் இருதயம் பூரிப்படையுங்க. இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை அவர் தர விரும்புகிறாருங்க. அவருக்கு அர்ப்பணிங்க. உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.